சிசு ரோட் டு ரிவெஞ்ச் 1946 அப்புறம் ரிட்டையர்ட் ஆன எக்ஸ் கமாண்டோ தன் சொந்த நாட்டுக்கு எப்படி பல தடைகளை தாண்டி போனாரு அண்ட் எதுக்கு போறாரு அப்படிங்கறதா இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், காப்பி அடிச்சுட்டே இருக்கேன், உனக்கு காப்பி அடிக்கிற தவிர என்ன தெரியும் அப்படின்னு கேட்டே இருந்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்றேன், காப்பி அடிக்கிறது கரெக்ட் நான் சொல்ல வரல. பட் ஆனால் எல்லாமே காப்பி ஆஃப் காப்பி, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் காப்பி தானே அடிச்சு இது பண்ணேன், இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது தானே, நீ காப்பி அடிச்சு தானே பாஸ் பண்ண அப்படின்னு வேணும்னே கிண்டல் பண்ணி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பேசலாம். ஏன்னா காப்பி யார் தான் அடிக்கல அப்படின்னு நீங்கள் 12th வரைக்கும் ஒரு புக்கை பார்த்து தான் படித்து அந்த புக்கில் இருக்கிறது தான் எக்ஸாமில் எழுதுறீங்க. அது இன்னொருத்தரோட ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி உங்க அறிவாற்றலை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த எக்ஸாம்ஸை எழுதுறீங்க. ஸோ பேசிக்கா அதுல இருந்து தான் நீங்க ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காப்பியில இருந்தா இன்னொரு காப்பி வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரிதிங் இஸ் அ காப்பி ஆஃப் காப்பி தான். ஸோ அதனால யாரையுமே வந்து கிண்டலு கூட காப்பி அடிச்சுட்டே இருக்கீடா அப்படின்னு சொல்லிடாதீங்க. அண்ட் அது காப்பி அடிச்சதுல இருந்தும் நீ எதுவுமே கத்துக்கலைன்னா தப்பு உங்க மேலதான் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுங்க. நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசு ரோட் டு ரிவெஞ்ச் ரொம்ப 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 கதையை எந்த அளவுக்கு சிம்பிளா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லியிருக்காங்க. பெருசா எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல. என்ன பேப்பர்ல எழுதியிருக்கோமோ அதை நம்ம நீட்டா எடுத்தா போதும். நம்ம என்ன ஃபீல் பண்ணி இந்த படத்தை ஃபிலிம் க்ரூ கிட்ட சொல்லி ஒரு எமோஷன் கிரியேட் ஆச்சுல, அந்த எமோஷனை ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கிரியேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முழுக்க பியூர் சினிமாக்காக எடுத்த படம் தான் இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச். இது ஆக்சுவலா வந்து சிசு 2022 ரிலீஸ் ஆன சிசு படத்தோட செகண்ட் பார்ட் சீக்வல் தான், டைரக்ட் சீக்வல் தான். பட் ஆனா இது வந்து இந்த ரெண்டு படமுமே நீங்க தனித்தனியா பார்த்தாலும் ஸ்டாண்ட் அலோனா அந்த கதைக்கு ஒரு கதை இருக்கும். இது வந்து ஒரு பிரான்சைஸா பில்ட் பண்றங்காட்டி தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஸ்டாண்ட் அலோனா ரெண்டு படத்துக்குமே தனித்தனி கதை இருக்கும். தனித்தனியா நல்லாவே என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு படத்துலயும் இருக்கும். அது குறிப்பா அந்த படத்தை விட இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் பார்ட் 2ல டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட படம் 2 மணி நேரம் படம்னாலும் 20 டைலாக்ஸ் தான் இருக்கும். நான் எண்ணி பார்த்த வரைக்கும் 20 தான் பேசியிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் படத்துல இல்லை. ரொம்ப ரொம்ப சவுண்டை வச்சும் ரொம்ப ஆக்ஷனை வச்சும் த்ரூ அவுட் ஒரு ஆக்ஷன் மூவி லவருக்கு இந்தாங்கடா ஒரு ஃபுல் மீல்ஸ் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப பாக்குற படத்துல எல்லாம் டைலாக்ஸ் இல்லாம ஒரு சீனை கன்வே பண்றது எப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸும் எழுதி விஷுவல் பண்றாங்க. ஆனா இந்த படத்துல பேசவே மாட்டாங்க. அந்த ஆக்ஷன்ஸ், கண்ணில் செய்யற சில ஆக்ஷன்ஸும் பாடி லாங்குவேஜ்ல நடக்கிற சில விஷயங்களும், அந்த ஃப்ரேம்குள்ள ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும். அந்த சம்பவமே உங்களுக்குள்ள ஒரு கதையை பேசும். பியூர் அண்ட் பியூர் ஆக்ஷனை மட்டுமே விரும்பி பாக்குறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்டாவே இந்த படம் வந்து அமையும். அண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம், இது விஎஃப்எக்ஸ் இந்த ஷார்ட் விஎஃப்எக்ஸ் இந்த இடத்துல நாங்கள் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டும். அதுக்கு ஈக்குவலான ஒர்க்கும் இந்த படத்தோட ஸ்டண்ட் டீமுமே பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கோரியோகிராஃப் எல்லாம் கற்றுக்கோங்க, பேப்பரில் எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஃப்ரேம் பை ஃப்ரேம், சீன் பை சீன், செகண்ட் பை செகண்ட். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, படத்தில் பாருங்க. படத்தில் மிரட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஆக்டர் ஜோர்மோ டோமிலா, இவரோட பேரே வந்து படத்துல ஒரு டீட்டெயிலாக தான் வச்சிருப்பாங்க. யாருமே வந்து வாயால சொல்லியிருக்க மாட்டாங்க. அது கூட தெரியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் படத்துல வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. யார் நீ ஒரு ஃபினிஷ் எக்ஸ் கமாண்டோனா இப்படிதான் வந்து வீர தீரமா செயல்படுவான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட நடவடிக்கை, பாடி லாங்குவேஜே வந்து பேசுது. அண்ட் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் ஸ்டீஃபன் லேங். டோன்ட் பிரீத்ல பார்த்துருப்பீங்க. அந்த டோன்ட் பிரீத் தாத்தாவை கொண்டு வந்து இந்த படத்துல இவருக்கு வில்லனா போட்டாங்க. ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ்ல எம்மாடி, அதாவது ஹீரோ கூட வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் சிம்பிளா டேக்கிள் பண்ணிடுவாரு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு செகண்ட் பார்ட்ல வந்து தெரிஞ்சிடும். ஆனா இந்த வில்லன் இருக்காரு, அவர் வந்து ஹீரோ இப்படி பண்ணுவாரு, இதை நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பியூர் அண்ட் பியூர் வில்லத்தனம். மொத்தமா சொல்ல போனா ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த படத்தை. சைலண்டா, விசில் அடிக்காம, கிளாப் பண்ணாம, நீட்டா படத்துல என்ன காமிக்கிறாங்க அப்படிங்கிறத இருக்கிற ப்ரெசென்ட்டை மறந்துட்டு படத்துக்குள்ள நான் ஒரு கேரக்டரா வந்து இந்த படத்தை பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல சிசுன்னு ஒன்று சொல்றாங்க. அந்த சிசு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த படத்தை நான் தமிழ்ல தான் பார்த்தேன். ஸோ தமிழ்ல கரெக்டான விளக்கம் தான் கொடுத்து எடுத்திருக்காங்க. அதாவது சிசுனா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட விடாம, தன்னம்பிக்கையை விடாம தைரியமா எதிரியை எதிர்த்து நிக்கிறது தான் அப்படிங்கிறது தான் அந்த சிசு. இதுக்கு கரெக்டான மீனிங்னு பெருசா எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா அந்த
சின்ன தைரியத்தை வச்சுக்கிட்டு அந்த தாத்தா வந்து இந்த படத்துல பண்ற விஷயத்த பெருசா பேக் ஸ்டோரி எல்லாம் எதுவுமே இல்லை, அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேயே காட்டிடுறாங்க. பட் ஆனா நார்மலா ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் அடல்ட்ரேட்டடா இருந்தாலுமே வந்து எதுக்கு இவ்வளவு வைலன்ஸ், எதுக்கு இவங்க இப்படி போட்டு அடிக்கிறாரு, என்ன இவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு, இவன் அவ்வளவு பெரிய அப்பட்டகரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேருக்கு இந்த கேரக்டரை தோண வைக்கும். அண்ட் கேரக்டர்ஸுமே ரொம்ப கம்மிங்கிறங்காட்டி என்னடா இது சண்டை போட்டே இருக்காங்க, ஒரு பிரீத்தர் மாதிரி எங்கேயுமே ஃபில்லர் மாதிரி எதுவுமே இல்லையே. அவர் கூட ஒரு நாய் இருக்கு, எதுக்கு அந்த நாய் வந்து இங்க கூட இருக்கு, அந்த நாய்க்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி படம் பார்த்துட்டு அது ஏன்னா இது குறிப்பா ஏன் சொல்றேன்னா இந்த படத்துல சைலண்டா நிறைய சீன்ஸ் இருக்கு. அந்த சைலன்ஸ்ல எல்லாம் இந்த வேணும்னே வந்து படத்தை வந்து ஓட்டுறதுக்காக கமெண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு கேங் வந்து வரும் படத்துல. அதுவும் படம் தமிழ்ல வேற ரிலீஸ் ஆயிருக்கா, நம்ம ஊர் படத்தை வந்து பார்த்தாச்சு, நீ பார்க்காத படம் எது, இந்த படம் தானே சிசு தானே அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோட வர ஆடியன்ஸுக்கு அந்த சைலண்டா வர சீன்ஸ் எல்லாம் ட்ரிகர் பாயிண்டா வந்து மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. இது வந்து படத்தோட நெகட்டிவ்னு நான் சொல்ல, இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ளா தான். ஆனா இந்த படம் அந்த ஒரு சைலண்ட்டை மட்டும் அப்படிப்பட்ட ஆடியன்ஸையுமே வந்து கிராப் பண்ண வச்சிருச்சுன்னா இந்த படம் ஒரு வேற மாதிரி ஃபீல் வந்து அவங்களுக்குமே தரும். வாயடைச்சு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கறதுக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். முக்கியமா இந்த படத்துல மூணு விஷயம் தாங்க. சவுண்டு, அதை காட்டின விஷுவல் அண்ட் ஸ்டண்ட்டு, இந்த மூணு மட்டும் கரெக்டா வந்து பிக்சரைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, படத்துல ஒண்ணுமே இல்லை. ரொம்ப பெர்ஃபெக்டா பிக்சரைஸ் பண்ணி அந்த ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து கரெக்டான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வாங்கி சீன்ஸை கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கு எப்படி தாவுதுன்னு அந்த லாஜிக்கை வந்து கரெக்டாக பிடிச்சி ஒவ்வொரு சீனும் லேயரா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லாம படத்துக்குள்ள அந்த ஃப்ரேம்குள்ள என்னெல்லாம் காட்டியிருக்காங்களோ அந்த டீடைல்ஸை வச்சு மூவ் பண்ண விஷயம் ரொம்பவே இந்த படத்துல பாக்குறதுக்கு எனக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எதுவுமே யோசிக்காம சிம்பிளா நான் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னையே மறக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த படத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு என்டர்டைன் பண்ணும். தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் மூவி லவர்னா தியேட்டர்ல இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சவுண்ட் குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி உள்ள தியேட்டர்ல இந்த படத்தை பாத்துருங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படத்தை பற்றி ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதை திருத்திக்கிறேன். இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, ரிவ்யூவில் நான் ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தேனா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு தாராளமாக ஒரு 90 மார்க்ஸ் தருவாங்க. சிசு ரோட் டு ரிவெஞ்ச் எ ஃப்ளாலெஸ் சாலிட் ஆக்ஷன் பிளாக் என்டர்டைனர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரங்க.